வணக்கம். என் பேர் வந்து ரூபலா ராஜேந்திரன். நான் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட பொண்ணு பேர் வந்து அபிராமி. 2 வருஷம் வந்து பரதம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருத்துறைப்பூண்டி திலகவதி நாட்டியாலையில் தான் வந்து 2 வருஷம் பரதம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்துச்சு, பரதம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நானும் வந்து திருத்துறைப்பூண்டியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் விசாரித்தப்போ வந்து எல்லாருமே சொன்னது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மியாக ஃபீஸ் வாங்குறதும் சரி, நல்ல பெஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறதும் சரி வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ திருத்துறைப்பூண்டியில் திலகவதி நாட்டியால தான் வந்து எல்லாருமே சொன்னது. நாட்டியால போயிட்டு திலகா மேம் பார்த்துட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை சேர்த்து விடுங்க, கற்றுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்த்து விட்டேன். 1 இயர் வந்து அவங்க வந்து பரதம் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டதில் வந்து 1 இயர் கழித்து வந்து அவங்க கன்னிப்பொங்கல் அன்னைக்கு வந்து சலங்க பூஜை சொல்லியிருந்தாங்க. சலங்க பூஜை வந்து எங்கே அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருத்துறைப்பூண்டி பிறவி மரபீஸ்வரர் கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு சலங்க பூஜை பண்ணாங்க. சலங்க பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாப்பா பண்ணா. அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, 1 இயர் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்கங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த 2 ஹவர்ஸ் நம்ம கொண்டு போய் விடுவோம், விட்டுட்டு நம்ம வெளியில் வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வேலை எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற விதமும் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கும் வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், மேம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஹவர்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குறதுலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க கற்றுக்குறாங்க. அந்த 2 ஹவர்ஸில் வந்து ஈஸியாக அவங்க கற்றுக்குறாங்க. அடுத்தடுத்த லெவல் எப்படி போகணும், பரதத்தில் வந்து அடுத்தடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லி தந்துடுறாங்க. எனக்கு ரொம்ப மன நிறைவாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லா இடத்தையும் விட வந்து ரொம்ப கம்மி. எனக்கு அந்த ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. பசங்களோட சேர்ந்து நம்மளும் வளர்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, பசங்களோட சேர்ந்து பரதமும் வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம சப்போர்ட்டிவாக நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இருக்காங்களோ அதே அளவுக்கு சாரும் இருப்பாங்க. கிளாஸ் முடிகிறது வரைக்கும் கிளாஸ்க்கு யார் வந்திருக்கா, ஒரு நாள் வரலன்னா கூட ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து யார் அழைக்க வர்றாங்க, பேரண்ட்ஸ் இல்லாமல் வேற யார்கிட்டையும் வந்து பசங்களை விட மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க பசங்களை. இல்லை லேட் ஆகிட்டு அப்படின்னா, கொண்டாந்து நாங்கள் விடவா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டிலேயே கொண்டாந்து நாங்கள் விடவா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் வந்து கனவு இருக்கும். நம்ம பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு கலையில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப பரதத்தில் வந்து கனவு காண்றதை விட அதை நனவாக்குறது எவ்வளோ பெரிய ஆசை இருக்குங்கிறது தெரியும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும். அந்த கனவை வந்து நனவாக்குறத வந்து நான் திலகவதி நாட்டியாலையை தான் நான் சொல்லுவேன். என்னை போலவே எத்தனையோ பேரண்ட்ஸ்க்கும் இந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பொண்ணும் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்தடுத்தது பரதத்தில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு நாட்டியாலயா அப்படின்னா வந்து திலகவதி நாட்டியாலையை தான் நான் சொல்லுவேன். நன்றி.